நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். எலன் மஸ்க் வந்து ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதற்கு முன்னாடி கதையே வேற. ட்ரம்பும் எலன் மஸ்க்கும் வந்து முஸ்தபா ரேஞ்சில் அந்த அளவிற்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கிடையே நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டது. ட்ரம்ப் கொடுத்த அரசு பதவியிலிருந்து எலன் மஸ்க் ராஜினாமா செஞ்சாரு. அதற்கு காரணம் அந்த பிக் பியூட்டிஃபுல் பில்ல ஆரம்பிச்ச அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அமெரிக்காவில் வந்து பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படிங்கிற ஒரு மசோதாவை நிறைவேற்ற போறாங்க. இதற்கு எலன் மஸ்க் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இது மாதிரி பிரச்சனைகள் இதுல ஸ்டார்ட் ஆகி கடைசியில 2 பேரும் வந்து இப்போ வார்த்தை போர்கள்ல வந்து முடிஞ்சிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையில 2 பேரும் மாறி மாறி விமர்சனம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் எலன் மஸ்க் வந்து இதை பத்தி பேசி வருத்தம் தெரிவிச்சு ஒரு போஸ்ட் கூட போட்டிருந்தாரு. ஒருவேளை சரி பிரச்சனை முடிஞ்சதுப்பா அப்படின்னு நினைச்சிருந்தோம். ஆனா இப்போ எலன் மஸ்க் மீண்டும் வந்து நான் கண்டிப்பா அரசியலுக்கு வர போறேன், அது உறுதி அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதாவது இந்த மசோதானால வந்து வரலாற்றுல மிகப்பெரிய கடன் அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்ப்புகளும் கிளம்பி வருது. இந்த பில் வந்து அமெரிக்க செனட் சபையில வந்து நிறைவேற்றப்பட்டு விட்டது. இதற்கு இப்ப எதிர்ப்பு தெரிவிச்சுதான் கொந்தளிச்சு போய் எலன் மஸ்க் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வரி மற்றும் செலவு மசோதா வரலாற்றுல மிகப்பெரிய கடன் அதிகரிப்புக்கு வழிவகுக்கும். இந்த மசோதாவுக்கு வாக்களித்த ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருமே வெக்கத்தால தலைகுனிய வேண்டும். குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் இந்த பூமியில செய்யும் கடைசி விஷயம் இதுவாக இருந்தால் அடுத்த ஆண்டு தங்கள் முதன்மை தேர்தலை இழப்பார்கள் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ரொம்ப காட்டமாக அவர் தன்னுடைய எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இது மட்டுமல்ல, அவரோட கட்சி எப்ப ஆரம்பிக்க போற அப்படிங்கறத பத்தியுமே எலன் மஸ்க் சொல்லி இருக்கிறாரு. இந்த பைத்தியக்காரத்தனமான செலவு மசோதா நிறைவேறுச்சு அப்படின்னா அதற்கு அடுத்த நாள் புதிய கட்சி உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்களுக்காக உண்மையில ஒரு குரல் இருக்கணும் என்பதற்காக நமது நாட்டிற்கு ஜனநாயக கட்சி, குடியரசுக் கட்சிக்கு மாற்றாக ஒரு கட்சி தேவை. அமெரிக்காவில் புதிய கட்சியை தொடங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு, நேரம் இதுதான் அப்படிங்கறத எலன் மஸ்க் குறிப்பிட்டிருக்காரு. ஏற்கனவே எலன் மஸ்க் வந்து அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு, புதிய கட்சி தொடங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ வந்து கண்டிப்பா நான் இதை பண்ண போறேன், இந்த பில் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்க கூடாது அப்படிங்கிறத தன்னோட எதிர்ப்புகளை தெரிவிச்சு இந்த விஷயத்த அறிவிச்சிருக்காரு. அதாவது எலன் மஸ்க் வந்து கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே நான் வந்து கட்சி தொடங்கலாமா, அமெரிக்காவில் இன்னொரு கட்சி தேவை அப்படிங்கிற கருத்து கணிப்புகளை எடுத்திருந்தாரு. அதுல வந்து 80% பீப்புள் வந்து சொல்லியிருந்தாங்க, ஆமா புதிய கட்சி தொடங்குனா உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்போம் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த மசோதா நிறைவேறுச்சு அப்படின்னா அது அமெரிக்கன் பார்ட்டி என்ற புதிய கட்சி கண்டிப்பா உருவாகும் அப்படிங்கறத எலன் மஸ்க் சொல்லி இருக்கிறாரு. எலன் மஸ்க் கட்சி தொடங்கினாலுமே அவர்னால அதிபராக முடியாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அமெரிக்காவில் பிறந்திருந்தால் மட்டும்தான் அவங்களால அதிபராக முடியும். எலன் மஸ்க் வேறு நாட்டை சேர்ந்தவர், அதுக்கப்புறம் தான் அவர் இங்க வந்தாரு. ஸோ அவர்னால அதிபரா ஆக முடியாது. இந்த மாதிரி நிறைய பேச்சுக்கள் அடிபட்டு இருக்கு. இதற்கு முன்னாடி கூட இப்போ அமெரிக்காவில் ஒரு வழக்கம் இருக்கு, ஒருத்தர் வந்து 2 முறை தான் அதிபராக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி இனி வரக்கூடிய தேர்தலில் ட்ரம்போட மகன் எரிக் ட்ரம்பும் வந்து தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பேச்சுக்களும் ஆங்கில ஊடகங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இதனால அடுத்து வரக்கூடிய ஒரு தேர்தல் மிகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ட்ரம்ப்னால அதிபராக முடியாது அப்படின்னா அந்த கட்சியிலிருந்து யார் வந்து வேட்பாளராக அறிவிக்க போறாங்க. இப்போ எலன் மஸ்க் புதிய கட்சி தொடங்கிட்டார் அப்படின்னா அந்த கட்சியிலிருந்து யார் வந்து வேட்பாளராக நிற்க போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஸோ இந்த சமயத்துல எலன் மஸ்க் வந்து புதிய கட்சி தொடங்க போறாரு அப்படிங்கிற அறிவிச்சிருக்கிறது ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கு அப்படின்னே சொல்லலாம்.